பாரதி சௌந்தர்யா கிட்டக்க சொல்றாங்க, வெண்பா வீட்டுக்கு நான் போறத தடுக்கிறதுக்காக அகிலனை ஹேமாவுக்கு கோச்சா மாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா நான் கண்ணம்மா யாரு, அவளை நீங்க எதுக்காக அடிக்கடி பாக்குறீங்க, எல்லா விஷயத்தையும் ஹேமா கிட்டக்க சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு மிரட்டுறாரு. நான் கண்டிப்பா வெண்பா வீட்டுக்கு போக தான் செய்வேன் அப்படின்னு உறுதியா சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல வெண்பா கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராங்க. ஹேமாவும் பாரதியும் என்னோட வீட்டுல வந்து தங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. கோர்ட்டு சொன்ன மாதிரி 6 மாசம் சேர்ந்து வாழ போறது பாரதியும் கண்ணம்மாவும் கிடையாது, இந்த வெண்பாவும் பாரதியும் அப்படின்னு வெறுப்பேத்துறாங்க. எப்ப பார்த்தாலும் சமையலமா சமையலமான்னு ஒன்னே சுத்திட்டு வந்துட்டு இருக்கிற ஹேமா இனிமே டாக்டரம்மா டாக்டரம்மான்னு என்னை பார்த்து சொல்ல போறா அப்படின்னு சொல்றாங்க. பாரதியோட மனசை மாத்தின மாதிரி ஹேமாவோட மனசையும் மாத்தி உன்னை வெறுக்க வைப்பேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. வடிவு இப்ப கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராங்க. யார் வந்துட்டு போறது அப்படின்னு கேக்குறாங்க. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவ அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அவளோட வீட்டுல போய் அவர் தங்க போறாராம் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதெல்லாம் விட முடியாது, நான் ஜட்ஜம்மாவுக்கு உடனே கால் பண்றேன் அப்படின்னு வடிவு சொல்றாங்க. கண்ணம்மா தடுத்துடுறாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கூட வாழ வைக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. எந்த பொண்ணுமே அவளோட புருஷன் அடுத்தவ கூட போய் தங்குறத அனுமதிக்க மாட்டா, நானும் இதை கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா அவர் அவ கூட தங்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, இட்ஸ் டைம் ஃபார் வெண்பா அண்ட் பாரதியா, ஆனா அது கிடையாது, இட்ஸ் டைம் ஃபார் வெண்பா வெர்சஸ் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.